வணக்கம் மக்களே. இன்னி நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் ஸ்குட் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸ்குட் கேம் ஆமாம்மா, ஸ்குட் கேம் தான். வாங்க உள்ளே இருக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உள்ளார வந்திருக்கோம். நமக்கு ஒரு நம்பர் தந்திருக்காங்க. என்ன நம்பர்னால் பார்த்தீங்கன்னா 202. அதுதான் நம்ம நம்பரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 155 இன்னொருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு தெரில. இவன்டா அந்த மாதிரி இருக்கு கைஸ். மச்சான் இவன்டா அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பேர் வச்சுருக்கான். சரி, என்ன கேம் உள்ளப்பாங்கயா? டைமிங் வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஏன் வெயிட் பண்ண வரீங்க? பிளேயர்ஸாக உள்ளார வந்துட்டோம். வந்தானே வச்சு செய்யலாம் அதுக்கு பார்த்துட்ருக்காங்க. இப்போ இருக்கு. ஆஹா, அந்த செட் பண்ணிட்டு திரும்பி உள்ளார போவோம். இப்போ தான் நம்பர் தந்துருக்காங்க. இப்போயும் அதே தான். வேறு என்ன 202 தான். மாற்றம் ஒன்றும் கண்டுக்கு வரல. இதான் எடுக்க போகிறாங்க. 40 செகண்டு தான் இருக்குது. ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம என்ன இது கார்டு இருக்கான். கார்டு ட்ரெஸ்ஸு. இவன்டாடு அவன் ஃப்ரெண்டு மேனா? ஆமாம், ஃப்ரெண்டு மேனு. தமிழில் அரசு பேர் முன்னாடி மனுஷன். ஃப்ரெண்டுனா முன்னாடி தானே, ஃப்ரெண்டு மேனு. அப்போனா முன்னாடி மனுஷன் பேர் வச்சுப்போம். கரெக்டாக இருக்கும் அவன் பேர். ஆமாம், அந்த பையன்லாம் கூப்பிட்டு வச்சுருக்காங்க இல்லையா? அந்த பையன் என்ன பண்ணுவான்? வெட்டியாடி பார்த்துட்டு இருக்கணுமா? அதை நம்மள்ட்ட வாங்க முடியாதுப்பா. நம்மள்ட்ட காசு இல்லை. உள்ளே வந்துருக்கோம். இதை சுற்றி பார்ப்போம். என்ன பெட்டெலாம் வச்சுருக்காங்க. என்ன பத்துக்க முடியுமா? A few moments later. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்கானுங்க. எல்லாம் ஓரானுங்க, நிற்கிறானுங்க. பார்ட்டிசிபேட்டிங் இன் சீரீஸ் ஆஃப் சேலஞ்சஸ் கம்ப்ளீட் ஆல். அதே கற்பாயிட்டு கிளாஸ் மேக்கரா? கிளாஸ் பிரிட்ஜெலாம் இருக்குமா அதில்? யாரே அவன்? அவனையோ சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிடையாது தானா? இதை பார்த்தாலே தெரியுது. பென்டரானா ஹைட் அண்ட் சீக்கு, அது நல்லாயிருக்கும். ஜம்ப் ரோப்பு சரி. கிளாஸ் பிரிட்ஜு அது கன்ஃபார்மாக இருக்கும் போது. ஸ்குட் கேமா? ஸ்கை ஸ்குட் அப்படின்னா சரி கூட பார்த்துதான் தெரியும். பார்க்காமலே அது விளாடுறது. குழந்தை வருது. குழந்தை என்ன குழந்தை பண்ணுற இங்கே? ஜோரோவோட குழந்தை பார்த்தீங்களா? ஜோரோவோட குழந்தை. மிஸ்டர் ஜோரோக்கு குழந்தை இருக்குது கையில். சிக்கி போட்டு வாடாடே. அவன் போவான். எப்போ அடிக்க என்ன ஸ்பீடாக வர்றான்? இந்த கேமில் ஐ திங்க் ஸோ ஸ்பீடு ஏற்றுறதெல்லாம் இருக்க போல இருக்குது. ஸ்பீடு அப்கிரேட் பண்ணுறது, ஜம்ப்பு பூஸ்ட்லாம் இருக்க போல இருக்குது. என்ன ஸ்பீடாக வரேன். கோ டு த ஸ்டார்ட் லைன். அந்த கேம் ரொம்ப போடுறாங்க. சரி, நமக்கு கமெண்ட்ஸ் அப்படியே வேகமாக ஓடுவோம். எப்படி நல்ல வேலை ஜிஸ்ஸு பார்த்து பக்காவாக நின்னோம். இல்லைன்னா தள்ளி விட்றான். ஐயோ சொல்லலை, நல்ல வேலை சொல்லலை. ஓடுறா. எப்படியோ ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு திரும்பி தள்ளி விட்றான். கொய்யால. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஏமாத்துறாங்க இந்த கேமுக்காரங்க. என்ன ஏமாத்துறான். என்ன நியாயமா அதெல்லாம்? தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்றாங்க. ஏன் வைக்கிறாங்க? அப்படியே ஓடிட்டு போவோம். வட்டம் எல்லாரும் சுடுறானுங்கயா. இங்கேருந்து சுடுறானுங்கயா. எப்படியா? இங்கேருந்துலாம் சுட முடியுமா? வேற கார்டெலாம் வந்து 10 பிளேயர் செத்து போயிட்டானுங்க. எப்படா இந்த கேம்லலாம் சாவுறீங்க? இதெல்லாம் ஈஸியான கேம்டா. இந்த கேம்லாம் எப்படா சாவுறீங்க நீங்களா? சரி போவோம். வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கோல்டு பிடிச்சிக்கின்னு ஜல்ப்பு பிடிச்சிக்கிட்டு இப்போது 2 வாரமாக வீடியோ வரல. நீங்கள் கேட்கலாம். அதான் சொன்னேன், கோல்டு பேசவே முடியல. வாயை திறந்தா காற்று மட்டும் தான் வருது. பேசுகிறேன் வாய்ஸ் மட்டும் வாய்ஸே வர மாட்டேங்குது. அதுவாக பேச்சு மட்டும் வருது. என்ன பண்ணுறது? அதை வச்சே 2 வாரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதனால யாரும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க.
அன்றைக்கி நான் பேசும்போதே உன்னோட வாய்ஸ் சேஞ்சாக இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவன் சண்டை போட்டுகிட்டே இருக்கானுங்க. நம்ம ஒரு ஓரமாக நிற்போம். நமக்கு எதுக்கு ரொம்ப இன்னொரு ஓரமாக நின்றுட்டு போயிட்டோம். இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போனோம். அவனே சரிப்பா அப்படின்னு உட்காந்துருவோம். எவனாச்சே வாடா. ஐயோ ஓ நம்ம செட்டு பயங்கரவெளி செட்டு. நான் வயதுலேருந்து வச்சுருக்கேன்னா யாரையாடி பண்ணி தருவீங்க. எவ்வளோ ஜோரம் வரா ஜோரம் நான் ஜோரம் இருக்கேன். இங்கே அப்படியே போயிருக்காங்க. அது சண்டை போடுறோம். 5 4 3 2 1 தப்பிச்சாச்சு 30 நிமிஷமா அப்பா என்ன 30 நிமிஷம்ன்றாங்க. எத்தடியாத்தா 6 பிளேயர் எலிமினேட்டட். $190 தான் சேர்ந்து இருக்குது. எனக்கெல்லாம் 1 மில்லியன் வரும்டா. டேய் 1 மில்லியன் பில்லியன்லாம் தாங்கண்ணா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? என்ன ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தட்டி ஆப்ஷன் வைக்கிறாங்க. அந்த மாதிரி விளாட்றீங்களா இல்லையானே ஏன் விளாட வேணான்னுவான். நட்சத்திரம் போனால் விளாட வேணான்னு போய் உட்காந்துருவேன். கேம் வேறு என்ன பண்ணுறீங்க? ஃபோன் கேம் வேறு. அப்பப்போ நான் ஓடுறேன் என்னோட ஸ்பீடாலாம் ஓடுறாங்க. இதெல்லாம் டப்புன்னு ஓடுறாங்க. அப்படியே குஜரா போடா. இப்போ என்ன கேம்டா? இதுங்க அந்த இதுனாச்சா 5 பேருக்கு காலை கட்டி விட்டு கேம் தருவாங்களே. 5 பேருக்கு ஒவ்வொரு கேம் தருவாங்களே. அந்த கேம் இது. நமக்கு பச்சை வேணாம். பச்சை பிடிக்காது நமக்கு. ரெண்டு டீம் பிடிச்சிட்டாங்க. சரி நம்ம இங்கே இருப்போம். பிங்க்கு சரி என்ன பண்ணுறது, பரவாயில்ல பிங்க்கு தான் இருக்குது. டீம்னா சேர வேணாம். இங்கெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிளேயர்ஸ் மாதிரி இருக்கானுங்க. என்ன சொல்கிறீங்க? பார்க்கறதுக்கு பிளேயர்ஸ் மாதிரி இருக்கீங்க தம்பிகளா. உங்களை நம்பி தான் நான் வரேன். பச்சை கலர் போயிட்டுருவோம். தம்பிகளா பார்த்துவோங்க. உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். காப்பாற்றுருவான்னு ஓகேவா? பக்கத்தில் ஒரு அக்கா நிற்கிது. அந்த அக்கா பார்த்தாலே ப்ரோ பிளேயர் மாதிரி தெரியுது. அப்படி வந்து முடிச்சிடுமா? சரி வாங்க போவோம். காலை கட்டி விட்டாருங்க. என்னையா டான்ஸ் ஆக்டிங் வரீங்க? டான்ஸை பார்த்தீங்களா? சகரு டான்ஸ். அவனா எங்கடா? இவனா பச்சை கலர் இருக்கான். டேய் அவனை ஏன்டா சுட முடியாதுடா காடு. ஓ அப்போ காடாக வந்திருக்கணும் பேர் தானா? அந்த கார்டெலாம் இப்போ இது கிடையாதா? பாட்டு கிடையாதா? அடங்கொய்யால் நான் என்ன நினச்சேன்னா வந்து அந்த கார்டெலாம் இருக்காங்களே அந்த சேப்புகளை சொக்கா போட்டுக்குது அங்கெல்லாம் வந்து பாட்டு ரோபோட் தான் விளாண்டுருக்கு. நான் நினச்சா பிளேயர்ஸ் தான் அவங்க. ஏன்னா அப்போ நாம் எப்படி காடாக விளாட்றது? காடுனா காடு இல்லை, காட் GAURD. காடாக விளாட்னா என்ன சுடவே முடியாது. இப்போ விளாட்றது காசு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரோபோக்ஸ் கேட்பாங்க. வந்து ஆடுவாங்க. உங்களுக்கு நான் பண்ணுறதுலாம் பணக்காரங்களாம் இருக்காங்க. சரி இப்போ நம்மள்ட்ட இருக்கிற காசை வச்சு நம்ம ஆட முடியும். காசெல்லாம் போட்டு ப்ராப்பராக ஆகணும். காந்தியா என்ன பண்ணுதில்ல ஃபாஸ்ட்டாக அந்த ஹைலைட்டட் ஸ்டோன். ஓகே புரியுது. ஸ்டோன் போடுறது ஹைலைட்டாக இருக்கிறதெல்லாம் டப்புன்னு பண்ணணும். தொறா ப்ளூ பச்சை நேரம் தான் இதான் வரப்போது தெரியும். அவ்வளோதான் பார்த்துங்க. 5 செகண்ட் முடிச்சாச்சா? ரொம்ப தான் பயலுக ஓல்டு பிடிச்சிக்கிது. இந்தாக்கா என்ன பண்ணுது? பம்பரம் சுற்றுதா? பம்பரம் ஆமாம் பம்பரம் எப்படி சுற்றுறது? இதுதான் என்ன பண்ண சொல்கிறாங்க? இல்லையா எனக்கு ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓ கயிறு மட்டும் சுற்ற விட்றாங்க. என்னடா கேம் இது? கயிறை சுற்ற விட்றதெல்லாம் ஒரு கேமாடா இதுக்கு? ஏன்லே இப்படி பண்ணுறீங்க? கயிறு சுற்ற விட்றாங்க. இதெல்லாம் ஒரு கேம்னு சொல்லிட்டு இப்போ வேலை பண்ண பார்த்துட்ருக்கானுங்க. சரி போவோம். தம்பிகளாம் போகலாடி. இவன் என்ன வரான்? தட்டிக்கிட்டு இருக்கிறதாடி என்ன பண்ணுதில்ல? தட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. இவன் என்ன கீழே போட்டு மிதிக்கிறான்? இல்லையே தட்டுடா தம்பி தட்டுடா. ஏன்டா மிதிச்சிட்டு இருக்க கீழே போட்டு? தட்டுடா. அதை யாப்லே அப்படி பண்ணிகிட்டு இருக்க? அண்ணன் அழுதுடுவேன். செத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தம்பி அடிக்கிற மாதிரி இல்லை.
ஒரு வழியாக முடிக்க போகிறான். நான் முடிச்சிட்டான் என் அப்பாடி. முக்கியமான நிலைமைக்கு வந்தால் முடிச்சிட்டான். நல்ல வேலை. போலியா காசு தராங்க காயின்ஸ் 77 காயின்ஸ். ரொம்ப பில்டிங் மாதிரி இருக்குது. பில்டிங்கில் ஏறுவோமா? ஸ்கூல் பார்த்து ஏறாது. என்ன வீட்டுக்குள்ளார போகணுமா? வீட்டுக்குள்ளாரையா? ஓ இப்படியா? அந்த பக்கம். ஓ மை காட், ஜஸ்ட் கீழே வந்துருப்பேன். சரி பரவாயில்ல. ஏறுடா தம்பி ஏற்பா. அவ்வளோதான். போடா தம்பி போடாதே. எனக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறான். அவன் முந்திட்டு நம்ம போகிறோம். பார்த்து ஜம்ப் பண்ணணும். இன்னொரு ஜம்ப்பு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்பாடி போடா இன்னும் கட்டி. அவ்வளோதான் டாடி. இப்போ இன்னும் ஜஸ்ட்டு இப்போ நான் ஏறிலாம் அசால்ட்டாக ஏறிடுவோம். இப்போ என்ன பண்ணணும்? இங்கேயும் கொடுத்து வச்சுருக்கானுங்களா? சரி ஏறுவோம். இன்னும் கொடுத்துருக்கானுங்க. சும்மா ஆடும். அவன் கீழே வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அது எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருந்தானே கீழே வந்துட்டான். ஓகே மேலேட்டோம். இதுக்கப்புறம் அப்படி மேலே போகிறது. ஒரு ஜம்ப்பு ஒரு ட்ரை பண்ணுமா? ஒரு ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் டாப்பில் இருக்கோம். கொஞ்சம் அந்த எஜ்ஜில் போய் போமா? இதான் டாப்பில் இருக்கிறோம். வந்துட்டானுங்க சை. அண்ணா வந்தீங்க. வில் பி ஷார்ட்லி ஓடுத லாபி. ஓகே லாபிக்கு போகலாமா? அப்படியே கொஞ்சம் எஜ்ஜில் ஐயோ சை. கடைசி நேரத்துக்கு டாப்லேயே இருந்துருப்போம். சரி பரவாயில்ல விடுங்க. 3 பிளேயர் தான் எலிமினேட்டடா. இப்படி செத்து போனீங்கன்னா டீமாடா சாகணும். இப்போ 3 பேர் செத்து போனீங்க. 5 பேர் தான்டா டீமு. என்னடா அது? இதெல்லாம் இல்லை கைஸ். ஏமாத்துறாங்க இந்த கேமுக்காரங்க. நியாயம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? நியாயமாகதான். சுத்தமாக நியாயம் இல்லை. சரி பரவாயில்ல. சரி போவோம். போட்டா தம்பி திரும்பி ஃபோட்டோ எடுக்க மாடல ஸ்ட்ரைட்டாக போடாடி. கீழே யாரோ மார்க் போட்டிருக்கானுங்களா? அதனால ஒரு ஈஸியாக இது போகிறதுக்கு. போடாடி இப்போடா ஹைடன்ஸுக்கு கேமு கைஸ். என்ன இங்கே ப்ளஸ்ஸு இங்கே பண்ணால் என்னமோ காயின் போட்டு சுற்றுறோன்னா என்ன நான் தான் ஃபஸ்ட்டு சுற்றி விட்றானுங்க. என்ன வருது எனக்கு? ரெட்டு கலர் பிடிக்கும். ரெட்டு வருதா கைஸ்? ப்ளூ வருது கைஸ். எனக்கு ப்ளூ பிடிக்கும். பரவாயில்ல. என்ன இது? ஓ ப்ளூ டீம் ரெட் டீம். அப்போ ப்ளூ டீம் ஒழிக்கணும். ரெட் டீம் வந்து குத்துறோம் போல இருக்குது. ஓகே. ஆனால் ரெட் டீம் வந்துருக்கலாம். ஏன்னா ரெட் டீம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புத்தப்புன்னு எல்லா வயிற்றுலையும் சருக்குன்னு குத்திட்டு ஓடி போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் ப்ளூ டீம் அது என்ன கையில் நம்ம கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர்னா என்னது? என்ன அது ஸ்கொயர்னா? சரி பரவாயில்ல. ரொம்ப குத்துக்கானுங்க கையில். இப்போ 10 கத்திக்கு ரொம்ப குத்துருக்கானுங்க. குத்த முடியுமா அந்த கேமில்? யாரை குத்தணும்? சீக்கிரா? ஐயோ மச்சிருக்கேன். யாரோ 3 பேருக்கு கெஞ்சானுங்க. கோஸ்டா? ஆவியா? ஐயோ பேய் வருது. பேய். ஆமாம் போவோம். எப்படி போகணும்? இப்படி போகணுமா? இப்படியா? வந்தாச்சு. போடா தம்பி. எப்படி போனே தெரியல. கூட்டான் போக்கில் அப்படியே போவோம். கடவுள் தான் வழி காட்டுறது. இந்த பக்கம் நான் ட்ரையாங்கிள். இருக்குதானா? ஓகே. ஸ்கொயர் போட்டிருந்த இடத்துல என்னால் ஓப்பன் பண்ண முடியும். புரியுதா? இப்போ போயிட்டு ஸ்கொயர் இருக்க இடத்துலலாம் ஓப்பன் பண்ண முடியும் என்னால். சரி திருவிழா ஓப்பன் ஆகிடும். ட்ரையாங்கிள் ஓப்பன் பண்ணிக்கிட்டா எவ்வளோச்சும்? இன்னும் ஒரே இடத்துல இருந்து ஓடுறான். ட்ரையாங்கிள் எவ்வளோச்சும் ஓப்பன் பண்ணுறா? தம்பி நீ யாருப்பா? ஸ்கொயரா ட்ரையாங்கிளா சர்க்கிளா? என்ன பாடிடு? சொல்லுடா ஏதாச்சும். சரி பரவாயில்ல. நம்ம வெளில போயிடுவோம். சின்ன அடி வாங்கிட்டு வந்துருக்கான். ஐயோ ஒரு ஆட்டுக்கு கத்தாடி கதவை கொடுப்பா. சாமி வந்துட்டான். அப்போ அடி. இந்த இடத்துக்கு முதுகிலே குத்தின்னு இருப்பான். அசிக்கி விடு சிவகாம் இந்த மாதிரி முதுகிலே குத்திருந்தானா என்ன ஆயிருக்கும்? ஒரே நேரத்தில் சோழி முடிச்சு செத்து போயிருக்கான். அப்புறம் நல்லாவா வெளில நிற்பானா? ஐயோ வாசல் அடிக்கிறா. ஐயோ முதுகில் குத்துறான். ஒரு தம்பியா ஒரு ஐயோ இன்னும் ஓட்டேன்.
என்ன ஆட்டியா திரும்பி வந்துட்டேன். ஒரு ஆள் ஐயோ குத்துறானே கீழே தப்பாக்கியா விட்டுருக்கடா தேட விட்டுருக்கடா அடிச்சுட்டான் பாருங்க அடிச்சுட்டான் கைஸ் என்ன பகலே அந்த வாழறா ஆறா ஸ்பெக்டேட் பண்ண முடியுமா? என்ன ஸ்பெக்டேட் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் தான் செத்து போயிட்டேன். என்ன நான் தானா இது? ஆனால் பொட்டி கொஞ்சம் அழகாக இருக்குது. ஐயோ வச்சு கொளுத்துறானுங்க இல்லையா? ஐயோ பற்ற வச்சுட்டானுங்க இல்லையா? என்ன பண்ணுறது? கொளுத்துட்டாங்க என்ன செத்து போயிட்டேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த வீடியோ போச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2 என்ன கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 போடுங்க. பாய்.